காலம் கடிகார முட்களால் அளக்கப்படுவதற்கு முன்னால் அது இறைவனின் இதய துடிப்பால் அளக்கப்பட்டது. இந்த புனித பாரத தேசத்தில் பிரபஞ்சத்தின் அதிர்வுகள் உச்சத்தில் இருந்த ஒரு இடம் இருந்தது. அதுதான் தில்லைவனம். வெள்ளி இலைகள் கொண்ட தில்லை மரங்கள் நிறைந்த மர்மங்கள் மண்டிய காடு அது. ஆனால் அந்த காடு ஒருவிதமான இருளால் சூழப்பட்டிருந்தது. அது அறியாமை எனும் இருள் அல்ல, அகந்தை எனும் இருள். அங்கு வாழ்ந்த முனிவர்கள் கர்மமே பெரிது என்று நம்பினர். மந்திரங்களை சரியாகச் சொன்னால் தெய்வங்களை அடிமையாக்கலாம் என்று ஆணவம் கொண்டனர். அன்புக்கு பதில் தர்க்கத்தையும் பக்திக்கு பதில் சடங்குகளையும் முதன்மையாக கருதினர். இந்த உலகத்தை அவர்களின் அகந்தையிலிருந்து மீட்க கைலாயநாதன் ஒரு திருவிளையாடலை தொடங்கினார். அவர் உபதேசம் செய்ய வரவில்லை, முனிவர்களின் கர்வத்தை உடைக்க வந்தார். அவர் எடுத்த உருவம் பிட்சாடனர். கையில் பிரம்ம கபாலம் ஏந்தி திசைகளையே ஆடையாக உடுத்திய அந்த பேரழகை கண்டு தில்லைவனமே ஸ்தம்பித்தது. அவருக்கு துணையாக மகாவிஷ்ணு உலகையே மயக்கும் மோகினி அவதாரம் எடுத்து வந்தார். இவர்கள் இருவரும் தில்லைக்குள் நுழைந்தபோது அந்த வனத்தின் விதியே மாறத் தொடங்கியது. தில்லைவனம் போர்க்களமானது. முனிவர்களின் பத்தினிகள் பிட்சாடனரின் அழகில் மயங்கி அவரை பின்தொடர்ந்தனர். மோகினியின் மாயையில் சிக்கிய முனிவர்கள் தங்கள் நித்திய கர்மாக்களை மறந்தனர். தங்கள் தவம் களைவதைக் கண்ட முனிவர்களின் அவமானம் கருப்பு வெறுப்பாக மாறியது. இந்த அந்நியனை அழிப்போம் என்று கர்ஜித்தனர். ஒரு மாபெரும் வேள்வியை வளர்த்தனர். அந்த தீயில் கொடிய மந்திரங்களை ஓதி சிவனை அழிக்க ஆயுதங்களை உருவாக்கினர். வேள்வி தீயிலிருந்து ஒரு பயங்கரமான புலி வெளிப்பட்டது. அதன் நகங்கள் வாள்களைப் போல இருந்தன. அது சிவனை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அந்த ஜெகந்நாதன் அசையவில்லை. காற்றில் பாய்ந்து வந்த புலியின் தோலை தன் கைகளாலேயே உரித்தார். அந்த தோலை தனது இடையில் ஆடையாக அணிந்து கொண்டார். முனிவர்கள் விடவில்லை. மலைகளையே உருக வைக்கும் விஷம் கொண்ட ஒரு மாபெரும் பாம்பை ஏவினர். ஈசன் அதை லாவகமாக பிடித்து தன் கழுத்தில் ஆபரணமாகச் சுற்றிக் கொண்டார். இறுதியாக அவர்கள் தங்களின் கடைசி ஆயுதத்தை ஏவினர். அதுதான் முயலகன் என்னும் அசுரன். மனிதனின் அறியாமையையும் மறதியையும் உருவகப்படுத்தும் அந்த அசுரன் ஆக்ரோஷமாக பாய்ந்தான். முனிவர்கள் ஆரவாரம் செய்தனர். ஆனால் சிவன் புன்னகைத்தார். முனிவர்கள் உறைந்து போய் நின்றனர். அவர்கள் ஏவிய புலி, பாம்பு, மந்திரங்கள் அனைத்தும் அவர்கள் அழிக்க நினைத்த அந்த பரம்பொருளுக்கே ஆபரணங்களாக மாறிவிட்டன. இப்போது தில்லைவனத்தின் சூழலே மாறியது. அந்த அந்தரமே ஒரு தெய்வீக அதிர்வால் நிறைந்திருந்தது. சிவபெருமான் தனது இடது காலை தூக்கி ஒரு பூரணமான வளைவாக வீசினார். தனது வலது காலால் அறியாமை எனும் முயலகன் முதுகில் அழுத்தினார். அறியாமையை மண்ணோடு மண்ணாக்கி மிதித்தார். இதுதான் ஆனந்த தாண்டவம். அவரது மேல் வலது கையில் இருந்த உடுக்கை பிரபஞ்சத்தின் முதல் ஒலியான நாதத்தை எழுப்பியது. மேல் இடது கையில் இருந்த அக்னி உலகை சுத்திகரிக்கும் அழிவை குறித்தது. கீழ் வலது கை அஞ்சேல் அபயமுத்திரை என்று அபயம் அளித்தது. தூக்கிய இடது கால் பிறவி பெருங்கடலிலிருந்து விடுதலையளிக்கும் பாதையை காட்டியது. ஈசன் சுழன்று ஆடும்போது அவரது விரிந்த சடைகள் சூரிய கதிர்களைப் போல நாலாபுரமும் சிதறின. அவர் தலையில் இருந்த கங்காதேவியும் அந்த தாளகதியில் மெய்மறந்தாள். அண்ட சராசரங்களும் அந்த தாளத்திற்கு ஏற்ப துடிக்கத் தொடங்கின. முனிவர்கள் கதறி அழுது அவர் காலடியில் விழுந்தனர். அவர்களின் அகந்தை சுக்குநூறாக உடைந்தது. இந்த பிட்சாடனர் வெறும் மனிதர் அல்ல, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் என்பதை உணர்ந்தனர். தில்லைவனத்தில் நடந்த அந்த நடனம் ஒரு மின்னலைப் போல வந்து மறைந்தது. ஆனால் அந்த தெய்வீக ஆற்றலை இந்த மண்ணில் நிலைநிறுத்தப் போவது யார்? இங்கேதான் இரண்டு மகத்தான ஆன்மாக்கள் தோன்றுகின்றன. ஒருவர் ஆதிசேஷன். மகாவிஷ்ணுவின் பள்ளி கொண்ட பாம்பான அவர் ஈசனின் தாண்டவத்தைக் கண்டு விஷ்ணுவின் உடல் பாரமானதை உணர்ந்தார். அந்த நடனத்தை தானும் நேரில் காண வேண்டி பதஞ்சலி முனிவராக பூமிக்கு வந்தார்.
இன்னொருவர் வியாக்ரபாதர். ஈசனுக்கு தூய்மையான வண்டுகள் தீண்டாத மலர்களை சூட்ட வேண்டும் என்ற பித்தினால் அவர் தில்லைவனத்தில் தவம் இருந்தார். அதிகாலையில் மரங்களில் ஏறும்போது வழுக்கி விழுந்ததால் அவர் இறைவனிடம் வேண்டினார். இறைவா, விடியும் முன்னே இருளில் மரம் ஏறி மலர் பறிக்க எனக்கு புலியின் கால்களையும் கூர்மையான கண்களையும் கொடு. ஈசன் அவ்வாறே அருளினார். இந்த பதஞ்சலி வியாக்ரபாதர் இணைந்து தில்லைவனத்தில் 1000 ஆண்டுகள் தவமிருந்தனர். அவர்களுக்கு பொன்னோ பொருளோ தேவையில்லை. அவர்கள் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், இறைவா, அன்று தாருகாவனத்து முனிவர்களுக்காக ஆடிய அந்த ஆனந்த தாண்டவத்தை இந்த உலக மக்களின் நல்வாழ்விற்காக தில்லையில் மீண்டும் ஆட வேண்டும். அவர்களின் பக்தியால் நெகிழ்ந்த ஈசன் தில்லை தலம் இனி சிதம்பரம் என்று அழைக்கப்படும் என்றும் அங்கு தனது நடனம் என்றும் நிலைத்திருக்கும் என்றும் வரமளித்தார். இந்த பதிவை ரசித்து இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.